ஒரு காலத்துல சென்னை நகரத்துல ஒரு அழகான காலை பறவைகள் கீச்சு கீச்சுன்னு பாடுது. பசங்க ஸ்கூலுக்கு கிளம்புற நேரம். அந்த நகரத்துல ஒரு ஜாலியா இருக்கிற பையன் இருந்தாரு. அவர் பேரு முகுந்து. நண்பர்கள் எல்லாரும் அவரை மேடின்ட்டு தான் கூப்பிடுவாங்க. மேடி நல்லா படிப்பாரு, கிரிக்கெட் விளையாடுவாரு, நண்பர்களோட சேர்ந்து சந்தோஷமா இருப்பாரு. ஆனா அவருடைய மனசுக்குள்ள ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான கனவு இருந்துச்சு. நாட்டுக்காக உதவணும், மக்களை காப்பாத்தணும்னு. அந்த கனவோட முகுந்த் ஆர்மிய ஆபீசர்ஸ் ட்ரைனிங் அகாடமில சேர்ந்தார். அங்க ஓட்டம், நடைப்பயிற்சி, கடினமான ட்ரைனிங் எல்லாம் நடந்துச்சு. அதுல அவர் தைரியம், ஒழுக்கம், தலைமைத்தன்மை எல்லாத்தையும் கற்றுக்கிட்டார். காலம் போக போக முகுந்த் மேஜர் ஆனார். அவர் இந்துவை திருமணம் செய்தார். பின்னர் அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு குட்டி பொண்ணு வந்தாள். அவள் பேரு அர்ஷா. அர்ஷாவுக்கு அப்பாதான் உலகத்திலேயே பெரிய ஹீரோ. மேஜர் முகுந்த் 44 ராஷ்டிரிய ரைபிள்ஸ் படையில சேர்ந்தார். காஷ்மீர் மலைப்பகுதியில் பனி, குளிர், ஆபத்து நடுவுல கூட மக்களின் பாதுகாப்புக்காக பணியாற்றினார். ஒரு நாள் தேர்தல் நேரத்துல சில தீயவர்கள் ஒரு கிராமத்துல பயம் காட்ட ஆரம்பிச்சாங்க. மக்கள் சேஃபா இருக்கணும்னு ராணுவத்துக்கு உடனே உத்தரவு வந்துச்சு. மேஜர் முகுந்த் தன் படையினர்கிட்ட அமைதியா சொன்னாரு, இந்த பணி ரொம்ப முக்கியம், நான் முன்னாடி போறேன். அவருடைய குரலில பயம் இல்ல, நம்பிக்கை மட்டும்தான். படை கிராமத்தை அமைதியா சுத்தி நகர்ந்தது. சாதாரணமா அதிகாரி பாதுகாப்பான இடத்துல இருப்பாரு. ஆனா முகுந்த் அப்படி இல்ல. அவர் எப்பவுமே படையின் முன்னாடி தான் போவாரு. அவர் தான் முதல்ல வீட்டுக்குள்ள நுழைஞ்சாரு. ஆபத்தை நேர்ல எதிர்கொண்டாரு. தலைவன் முன்னாடி நடக்கணும் அவர் செயலில் காட்டினாரு. பணி வெற்றி அடைந்தது. கிராமம் சேஃப்ஸ் ஆயிடுச்சு. ஆனா அந்த பணியில மேஜர் முகுந்த் கடுமையா காயமடைஞ்சாரு. இருந்தாலும் படைப்பணியை முடிச்சு அவரை கவனமா வெளியே கொண்டு வந்தாங்க. சென்னையில சின்ன அர்ஷா அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சாள். அம்மா, அப்பா எங்க கேட்டாள். அவளுக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. இந்து அவளை கட்டிப்பிடிச்சு மெதுவா சொன்னாள், அப்பா நட்சத்திரமா ஆயிட்டாரு கண்ணு. ஒரு நாள் டிவியில பாகுபலி படம் போடுறாங்க. ஹர்ஷா திரையை பார்த்துட்டு சந்தோஷமா சொன்னாள், அவன் நம்ம அப்பா தான் உண்மையான பாகுபலி. அந்த நிமிஷத்துல ஹர்ஷாவுக்கு எல்லாம் புரிஞ்சிச்சு. அப்பா ஒரு சூப்பர் ஹீரோ. அவளுடைய மனசுல, வானத்துல ஒரு ஜொலிக்கும் நட்சத்திரம். பின்னாடி இந்த நாடு மேஜர் முகுந்தே மரியாதையோட கௌரவிச்சிச்சு. அசோக் சக்ரா விருது. ஆனா ஹர்ஷாவுக்கு அப்பா தான் எப்போதுமே பெரிய ஹீரோ. இந்த கதை நமக்கு சொல்றது என்னன்னா, உண்மையான வீரன் என்பவர் மற்றவங்களை காப்பாத்துற மனசு கொண்டவர் தான். சூப்பர் ஹீரோ கேப் வேண்டாம், விசேஷ சக்தி வேண்டாம், தைரியமான மனசு போதும்.